வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இறை சாதனை மார்க்க அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற எனது சகோதர சகோதரிகளே, இறை சாதனை மார்க்கத்தை ஒரு மிகச்சிறந்த பாதையில் அமைத்து அதை நடத்தி கொண்டிருக்கிற எனது இனிய நண்பர் இறை மதன் அவர்களே, இன்று நாம் பிரபஞ்சம் என்பதை ஒரு விஞ்ஞான பார்வையிலும், அதே பிரபஞ்சத்தை ஒரு மெய்ஞான பார்வையிலும் நாம் பார்க்கவிருக்கிறோம். பிரபஞ்சம் என்று சொல்லும்போது அந்த பிரபஞ்சத்திற்குள்ளே நாமும் இருக்கிறோம். ஆக இந்த தலைப்பை நம்மை ஒரு விஞ்ஞான பார்வையிலும், நம்மை ஒரு மெய்ஞான பார்வையிலும் பார்ப்பதாக கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனால் பிரபஞ்சத்தினுடைய அங்கம் தானே நாம். ஆகவே இன்று நம்மை நாம் ஒரு விஞ்ஞான பார்வையிலும் ஒரு மெய்ஞான பார்வையிலும் பார்க்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் இதை கருதலாம். அன்பர்களே, சுருக்கமாக நாம் விஞ்ஞான பார்வைக்கும் மெய்ஞான பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், விஞ்ஞானிகள் தனது ஆராய்ச்சியை கல்லில் ஆரம்பித்து மேலே சென்ற எரியப்பட்ட கல் ஏன் கீழே விழுகிறது என்று கல்லில் ஆரம்பித்து முடிவாக அவர்கள் கடவுளை காண துடிக்கிறார்கள். இது விஞ்ஞான பார்வை. மெய்ஞான பார்வை என்பது கடவுளில் ஆரம்பித்து அந்த கடவுளை கல்லிலும் பார்க்க துடிக்கிறார்கள் மெய்ஞானிகள். இதுதான் அவர்களுக்குள்ளாக இருக்கிற வித்தியாசம். விஞ்ஞானி கல்லில் இருந்து கடவுளுக்கு போகிறான். மெய்ஞானி கடவுளில் இருந்து கல்லுக்கு வருகிறான். ஆக இரண்டு பேரும் சிந்திப்பது இந்த பிரபஞ்சத்தை தான். ஆனால் அவர்களுடைய பாதையினுடைய திசை மாறியிருக்கிறது. அந்த திசையினால் பல சங்கடங்களும் உருவாகி இருக்கின்றன. இதைத்தான் நாம் இப்போது கடந்த 2 வாரங்களாக நாம் பல வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். இந்த சங்கடங்களை போக்குவதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதலாவதாக சங்கடங்கள் என்ன என்பதை பார்க்கிறோம். ஒரு விஞ்ஞானி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது ஒரு சாதாரண பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால், எப்படி ஒரு ஆற்று தண்ணீரில் எப்படி ஒரு ஓடம் மிதக்கிறதோ அதை போலவே இந்த பிரபஞ்சம் பெருவெளியில் மிதக்கிறது. ஆக இதை நாம் இந்த வாக்கியத்தில் இந்த நிலையில் நாம் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஓடம் தண்ணீரில் மிதக்கிறது. அதை போலவேதான்
இந்த பிரபஞ்சம் பெருவெளி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெளி அதில் மிதந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓடத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருந்தாலும் ஒரு முக்கியமான வேற்றுமையும் இருக்கிறது. வேற்றுமை என்னவென்றால், இந்த நான் சொன்ன உவமை, இதில் வேற்றுமை என்னவென்றால், பெருவெளிதான் பிரபஞ்சமாகி தண்ணில் மிதக்கிறது. ஆனால் ஆற்று தண்ணீர் ஓடமாகி மிதப்பதில்லை. தண்ணீர் ஓடமாக மாறவில்லை. ஓடம் வேறு, தண்ணீர் வேறு. ஆனால் பிரபஞ்சம் பெருவெளியில் மிதக்கிறது என்று சொல்லும்போது, இந்த பெருவெளிதான் பிரபஞ்சமாக மாறி அது அந்த பெருவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த மிதந்து கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தில் தான் நாமும் இருக்கிறோம். ஆகவே நாமும் இந்த பெருவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்து நமக்கு வேண்டும். ஆனால் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லை. ஏனென்றால் நாம் பூமியில் அமர்ந்து சில சமயங்களில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் நாம் எதை நினைப்பது இல்லை என்றால், இந்த பூமியே பெருவெளியில் மிதந்து கொண்டுதான் இருக்கிறது, அதில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு அவ்வளவாக இல்லை. ஆகவே நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதே ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையில் நாமும் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டுதான் இருக்கிறோம், மிதந்து கொண்டும் இருக்கிறோம். அந்த பெருவெளியில் பூமியை சுற்றியும் வருகிறோம். அனுதினமும் அந்த பெருவெளியில் பூமியை சுற்றி சூரியனை சுற்றி சுற்றி வந்து கொண்டும் இருக்கிறோம். இந்த பெருவெளியை பற்றி மகரிஷி ஒரு இடத்தில் சொல்லுவார், இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு. இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரு, கோடான கோடி அமைப்புகள் நிறைந்த பெரிய மண்டலமே நெடிது உயர்ந்த பேரண்டம். இவைகளெல்லாம் சேர்ந்துதான் பேரண்டமாக மாறியிருக்கிறது, கேலக்சி என்று சொல்லுகிறோம். ஆக இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி உரும் நிறைந்த பெரிய மண்டலமே நெடிந்து விரிந்த பேரண்டம். பெரிய இயக்க மண்டலமே பிரபஞ்சம் எனும் மேடையிலே, இதைத்தான் நாம் பிரபஞ்சம் என்கிறோம். அந்த பிரபஞ்சம் எனும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். நாம் வாழ்வதும் வசிப்பதும் அனைத்தும் அவனது கதையால், அவன் கதைதான் என்று நாம் அவ்வளவாக உணர்வதில்லை. ஆனால் உணர்ந்த மகரிஷி எளிமையாக சொல்லுகிறார், அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். நான் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் நான் பார்க்கிற அனைத்தும் அவன் கதைதான். நான் பார்க்கிற மரங்கள், மலைகள், கடல் அனைத்தும் அவன் கதைதான் என்று அந்த பிரபஞ்சத்தினுடைய அது எவ்வாறு அந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் மகரிஷி அவர்கள். எனவே விஞ்ஞானிகள் செய்கிற, விஞ்ஞானிகளிடம் இருக்கிற ஒரு குறைபாடு என்னவென்றால், அவர்களுடைய குறைபாடு என்றுதான் சொல்ல வேண்டும். விஞ்ஞானிகளுடைய குறைபாடு என்பதை விட விஞ்ஞானத்தின் குறைபாடு, அவ்வளவு.
என்ன குறைபாடு என்றால், இந்த பிரபஞ்சம், நான் வாழ்கிற இந்த பிரபஞ்சம் பெருவெளியில் மிதந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை முழுமையாக உணராமல், இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ளே இருக்கிற நான் இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியிலே இருப்பதை நான் பேசுவதில்லை, பேச மாட்டேன் என்று விஞ்ஞானிகள் அடம்பிடிப்பதுதான் அவர்களுடைய குறைபாடு. பிரபஞ்சத்திற்கு உள்ளே இருப்பதை பேசுவேன், ஆனால் பிரபஞ்சத்திற்கு வெளியில் இருப்பதை எனக்கு அவ்வளவாக அக்கறை இல்லை என்பார். ஆனால் பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருப்பதை தெரியும் போதுதான் இந்த அறிவு முழுமை பெறும். அதற்கு வரைக்கும் இந்த அறிவு சற்று குறைபட்டு தான் இருக்கும். ஆக விஞ்ஞானிகள் இன்று நாம் எடுத்து சொல்லியும் கூட, மகரிஷி போன்ற மகான்கள் எடுத்து சொல்லிய போதும் கூட, அவர்கள் பிரபஞ்சத்திற்கு அப்பால் செல்ல மறுக்கிறார்கள். ஆனாலும் மேலை நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அறிஞர் பெருமக்கள் இந்த குறைபாட்டை சுட்டி காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை போல, ஜான் வீலர் என்ற ஒரு விஞ்ஞானி, மிகச்சிறந்த விஞ்ஞானி ஜான் வீலர், அவர் அவ்வப்போது சொல்லி வந்தார், பிரபஞ்சத்திற்குள்ளாக நாம் ஆராய்ச்சி செய்கிறோம், ஆனால் பிரபஞ்சத்தை தாங்கி நிற்பதற்கு ஒரு இடம் வேண்டுமே, அந்த இடத்தை நாம் ஏன் சிந்திப்பதில்லை என்று அவர் அவ்வப்போது கூறி வந்தார். அந்த இடத்திற்கு அந்த ஜான் வீலர் என்பவர் ஒரு சூப்பர் ஸ்பேஸ் என்று பெயரும் வைத்தார். பிரபஞ்சத்திற்கு உள்ளாக இருக்கிற ஸ்பேஸ், வெளி என்பது சாதாரணம், அதற்கு வெளியில் இருக்கிறதே அதுதான் சூப்பர் ஸ்பேஸ் என்றார் ஜான் வீலர். ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்ன காரணத்தினால் பிரபஞ்சத்திற்கு அப்பால் செல்ல மறுக்கிறது என்றால், பிரபஞ்சத்திற்கு அப்பால் சென்று அதை நாங்கள் எங்கள் விஞ்ஞானத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால், அந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாலே அது கணக்கு போட எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கணக்கை அங்கே ஆரம்பிக்க முடியவில்லை என்று அவர்களுடைய இயலாமையால் அதை பற்றி பேசுவதே இல்லை என்று ஒதுக்கிவிட்டார். ஆக அவர்கள் பார்க்கிற பார்வை என்பது, விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தை பார்க்கிற பார்வை என்பது, பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கிற பெருவிலையை மறந்து விட்டார். அவர்கள் பிரபஞ்சத்தை பார்க்கிற பார்வை நதியில்லாத ஓடமாக இருக்கிறது. ஓடத்திற்கு நதி வேண்டும், ஆனால் அவர்கள் நதி இல்லாத ஓடத்தை பார்க்கிறார். நதியில் தான் ஓடம் மிதக்கிறது என்பதை பார்க்காமல், நதி இல்லாத ஒரு ஓடத்தை பற்றி பேசுவது விஞ்ஞானத்தினுடைய ஒரு குறைபாடு. எனவே விஞ்ஞானிகளால் மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை. நான் பார்க்கிற மரத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இதற்குள்ளாக தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும்போது விஞ்ஞானிகள் அந்த கேள்விக்கு பதிலாக வர முடியவில்லை. அவர்கள் மரம் வேறு மனிதன் வேறு என்றுதான் பார்ப்பார்கள். ஆக அவர்களுடைய பார்வை துண்டுபட்ட பார்வை. அது ஆங்கிலத்தில் டிஃபரன்ஷியேட்டிங் வியூ என்பார்கள். டிஃபரன்ஷியேட்டிங் வியூ, ஒவ்வொன்றையும் துண்டு துண்டா பார்க்கிறது, ஒட்டுமொத்தமாக பார்ப்பது இல்லை. இன்டகிரேட்டட் வியூ இல்லை அவர்களிடம். இந்த மனிதன், மரம், இந்த கடல் எல்லாமே ஒரு இன்டகிரேட்டட், ஒருங்கிணைப்பில் வாழ்கிறது என்ற அந்த இன்டகிரேட்டட் வியூ விஞ்ஞானிகளிடம் இல்லை. அதை அவர்களுக்கு இந்த விஞ்ஞானத்தில் நாம் புகுத்த வேண்டியது நமது கடமை. பாரதியார் கூட அவர் முற்றிலும் உணர்ந்த ஒரு விஞ்ஞானியாக இருந்ததால், காக்கை, குருவி
எங்கள் ஜாதி என்றார். அவர் தனித்தனியாக பார்க்கவில்லை. காக்கை, குருவி எங்கள் ஜாதி, நீல், கடல், வானம் எங்கள் கூட்டம். ஆக இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கிற ஒரு பார்வை பாரதியாரிடம் நாம் பார்க்கிறோம். அவர்தான் ஒரு உண்மையான ஒரு ஆன்மீக விஞ்ஞானி. அத்தனையும் ஒருங்கிணைத்து பார்க்க. ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய விஞ்ஞானிகளின் பார்வை நதி இல்லாத ஓடமாக இருக்கிறது. இது அவர்களுடைய குறைபாடு. இங்கே வருகிறோம், மெய்ஞானிகளுக்கு வருகிறோம். மெய்ஞானிகளுடைய பார்வை என்று நாம் பார்க்கும்போது, அந்த ஓடத்திற்கு அடியில் இருக்கிற நதி இருக்கிறதே, அதை போலவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கிற இந்த பெருவெளி இருக்கிறதே, இந்த பெருவெளி என்பது அந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறதே என்பதையெல்லாம் முழுமையாக உணராத மெய்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் எங்கோ ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தவறான கருத்துக்கு வருகிறார்கள். மெய்ஞானிகளும் பிரபஞ்சத்தையும் அந்த டைரக்டர் எங்கேயோ இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாரே அவரையும் தனித்தனியாக பிரித்து விட்டார்கள். அவரேதான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார், அவரேதான் இந்த பிரபஞ்சமாக மாறினார் என்ற நிலைக்கு இன்றைய மெய்ஞானிகள் அவ்வளவாக வரவில்லை. இது அவர்களுடைய மிகப்பெரிய குறைபாடு. ஆக இன்றைய மெய்ஞானத்திலும் கூட ஒரு இன்டகிரேஷன் இல்லை. பிரபஞ்சத்திற்கும் அதற்கு அப்பால் தாங்கி நிற்கிற இந்த பெருவெளிக்கும் என்ன உறவு என்றால், இந்த பெருவெளிதான் பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது என்ற உறவை இன்றைய விஞ்ஞானிகள் அவ்வளவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய செயல்களை மாற்ற முடியவில்லை. அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை எங்கோ இருக்கிற ஒரு ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக பார்த்து, அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்க்கு அவரவர்கள் ஒரு பெயரை வைத்து, அந்த பெயரை வைத்து மக்களை பிரித்து அவர்கள் செய்கிற அட்டகாசம் ஏகப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இன்றைய விஞ்ஞானிகளிடமும் முழுமையான உண்மை இல்லை, இன்றைய மெய்ஞானிகளிடமும் முழுமையான ஒரு ஞானம் இல்லை. ஆகவேதான் இன்றும் நாம் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுகிற ஒரு செயலும் நடக்கத்தான் செய்யும். அப்பாவி மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது நாம் ஒரு குண்டு மழையை பொழிந்தால் அவர்களுக்கும் எனக்கும் என்ன, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்னிடம் என்ற ஒரு நினைப்பு இல்லாமல் இன்றைக்கு கூட தூங்கிக் கொண்டிருக்கிற அப்பாவி மக்களின் மீது குண்டு மழையை பொழிகிற ஒரு உலகத்தை தானே நாம் பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் விஞ்ஞானிகள் நதியை உணர வேண்டும். மெய்ஞானிகள் இந்த நதிதான் ஓடமாக மாறியிருக்கிறது, இந்த வெளிதான் ஓடமாக மாறியிருக்கிறது, எங்கோ இருந்து கொண்டு பரிபாலனம் செய்பவன் அல்ல அவன், அவனே தன்னில் மாற்றி தன்னில் மிதக்க விட்டு இதை நடத்துகிறான் என்று பிரபஞ்சத்தையும் அவனையும் இணைத்து பார்க்கிற மெய்ஞானிகள் வர வேண்டும். ஆக அன்பர்களே, சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும், கொஞ்சம் தைரியமாகவும் சிந்திக்க வேண்டும்.
ஏதோ முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள், அனைத்தும் உண்மைதான் என்ற நிலையிலும் நாம் சொல்வதற்கு இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறுகள் எங்கே இருந்தாலும், குறைபாடுகள் எங்கே இருந்தாலும், அதை போக்குகிற வகையில் நமது செயல் அமைய வேண்டும். இந்த மெய்ஞானிகள் எங்கோ இருக்கிற எங்கோ ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கை வைத்து அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்க்கு ஒரு பெயரை கொடுத்து, அவர் என்ன எனக்கு பெயர் வையின்னு சொன்னாராம். யாருக்கிட்டயாச்சும் வந்து கேட்டாரு, எனக்கு பெயர் வைங்கப்பான்னு சொல்லிட்டு, நாம அதுக்கு ஒரு பெயரை வைத்து, அப்ப நம்மளாக ஒரு கட்டடத்தை கட்டி, அதுக்குள்ளாக அவன் இருக்கான்னு சொல்லி, அப்ப நம்ம கட்டின கட்டடத்தை இன்னொரு ஒண்ணு இடிச்ச பிறகு இன்னொரு கட்டடத்தை நம்ம கட்ட, அப்ப கடைசியில் இந்த கட்டடம் யாருக்கு சொந்தம்னு போக, அதுக்கு நாம ஒரு கோட்டை நியமிச்சு, அங்க போய் வாதாடி, இந்த சிறுபிள்ளைத்தனமெல்லாம் என்னைக்கு மாறும்? அவன் என்ன எனக்கு ஒரு பில்டிங் வேணும்னு கேட்டான். அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங் எனக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு பேர் வைங்கப்பா அப்படின்னு அவன் கேட்டானா? நாம பேர் வச்சுக்கிட்டோம். அப்புறம் மக்களை பிரிச்சுக்கிட்டோம். அப்ப நான் வச்ச பேர் தான் சூப்பர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவனை வச்சு நம்ம பொருளையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நெடுநாளைக்கு முன்பாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ரொம்ப நாளைக்கு முன்ன அவர் எழுதிய ஒரு கவிதை, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் ஒரு கவிதையாக போகிறது. அந்த கவிதையில ஒரு கற்பனையில ஒரு கதை வருகிறது. அந்த அந்த கதை என்னவென்றால், இருவர் இறந்த பிறகு மேல மேல அந்த சூப்பர் ஹியூமன் பீயிங்குடைய கவர்மெண்ட் இருக்கேன் அங்க போறாங்க. அங்க எல்லாம் இவங்க செஞ்சதெல்லாம் செக் பண்ணிட்டு, ஒண்ணு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பணும், இல்லைன்னா நரகத்துக்கு அனுப்பணும். அதனால அந்த டிசைட் பண்ற அத்தாரிட்டி இருப்பாங்கல்ல, அந்த டிசைட் பண்ற அத்தாரிட்டி தான் 2 பேரும் போறாங்க. பூமியில வாழ்ந்து இறந்ததுக்கு பிறகு இப்படித்தான் அந்த கற்பனை ஓடுது. எல்லாம் போய் கியூல நிக்கிறாங்க. நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க. இந்த 2 பேரும் கியூல நிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் போறாரு. அந்த முதல்ல போனவரு அந்த 2வது நிக்கிறாரு. அவருக்கு தெரியும், இவர் மிகப்பெரிய நாத்திகவாதியாக வாழ்ந்தார் பூமியில. கடவுளே இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னார் இவர். எனக்கு நல்ல தண்டனை கிடைக்க போகுது பாருங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பூமியில வாழ்கிற போது கடவுள் இல்லை 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 என்று நாத்திகம் தான் பேசினாரு. ஓகே. இப்ப அவர் டேர்ன் வருது. எல்லாம் பெரட்டி செக் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் கேட்டு, சரி இவரை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2வது நிக்கிறதுக்கு ஒரு ஆச்சரியம். இவர் தான் கடவுள் இல்லை இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, இவரே எப்படி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க? இல்லைன்னு பேசினவருக்கே சொர்க்கம் கிடைக்குதுன்னா, அப்ப நான் உண்டு உண்டுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இன்னும் எவ்வளவு சௌகரியம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இவருடைய டேர்ன் வந்தது. ரெக்கார்டெல்லாம் பரட்டி பார்த்தாங்க. உடனே அவரு அந்த ஆபீசர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இவரை தரன்னு நரகத்துக்கு அழைச்சிட்டு கூட்டிட்டு போங்கன்னாரு. இவருக்கு பொறுக்கல. அவருக்கு சொர்க்கம், எனக்கு நரகமா? என்னங்க இது நியாயம் அப்படின்னு இவர் ஆர்கியூ பண்றாரு அவங்க கிட்ட. அவன் அவன் இல்லை இல்லைன்னு சொன்னவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருக்கீங்க. நான் உண்டு உண்டு சூப்பர் ஹியூமன் பீயிங் ஒருத்தர் நம்ம ஆட்டி படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க பேர் தான் கடவுள். ஒரு கடவுள் இருக்காருன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எதுக்கு நரகம் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆபீசர் சொல்றதாக அந்த கவிதை போகுது. ஏன்பா, அவர் இல்லை, அவன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்காம பேசாம போயிட்டான்.
ஆனா நீ உண்டுன்னு சொல்லி என்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்றாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நீ உண்டுன்னு சொல்லி என்னை நீ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டியே. என்னை வச்சு எவ்வளவு சம்பாதிச்ச நீ? நான் உன்கிட்ட வந்து வீடு கட்ட சொன்னேன்னா, எனக்கு வீடு வேணும்னு கேட்டேன்னா, நீயே கட்டிக்கிட்ட. அப்ப நீ கட்டின வீட்டுக்குள்ள தான் நான் இருக்கேன்னு சொன்னேன். அதுக்குள்ள மட்டும் தான் நான் இருக்கேனா? அப்புறம் நீயே கதவ போட்டு பூட்டிக்கிட்ட. இத்தனை மணிக்கு தான்னு சொல்லி நீயே ஒரு டைம் வச்சுக்கிட்ட. அப்புறம் உள்ளுக்க என்னைய வந்து பார்க்கணும்னா, இவ்வளவு கட்டணும் அப்படின்னு நீயே தீர்மானிச்சுக்கிட்ட. நீயே தீர்மானிக்கிற, நீயே பணத்த வாங்கிக்கிற. அப்ப நான் தூங்குறேன்னு சொல்றேன். நான் என்ன உன்கிட்ட சொன்னேன், நான் வந்து தூங்குறேன்னு சொன்னேன்னா? தூங்குறேன் அப்படின்னு நீயே வச்சுக்கிற. வாழ்க்கை முழுதும் என்ன வச்சே நீ பணம் பண்ணிட்டியேப்பா. எத்தனை பேர்கிட்ட பணத்த அடிச்சு வாங்கிட்ட என்னைய வச்சுக்கிட்டு. பக்கத்துல வந்தா பணம் வாங்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும் போகணும்னா பணம் வாங்குறேன். உன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை பண்ணீங்க? உனக்கு நிச்சயமா நல்லா யோசிச்சு தான் சொல்றோம். உனக்கு நரகம் தான் என்று சொல்லி அந்த கவிதை முடிகிறது. ஆக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, யாரை நாம் மெய்ஞானிகள் என்று நம்பி வந்தோமோ, அல்லது நம்பி இருக்கிறோமோ, அவர்களால் தான் நாம் அல்லல் படும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அது கொஞ்சம் தைரியமாவும் யோசிக்கணும். வேத காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வேத காலத்தில் மேடையில பேசும்போது அனைத்தும் பிரம்மம் மயம், அனைத்தும் பிரம்மம் மயம், சர்வம் பிரம்மம் மயம், எல்லாமே பிரம்மன் என்று மேடையில சொல்லிட்டு, அடுத்த மேடையில எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து தான் வந்தோம், உண்மைதான். ஆனாலும் ஒரு சாரார் பிரம்மத்தினுடைய தலையிலிருந்து வந்தாங்க, ஒரு சாரார் பிரம்மத்தினுடைய புஜத்திலிருந்து வந்தாங்க, ஒரு சாரார் பிரம்மத்தினுடைய நாபியிலிருந்து வந்தாங்க, ஒரு சாரார் பிரம்மத்தினுடைய கால்ல இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு, பிரம்மத்துக்கு நம்ம தலையை வச்சோம், புஜத்தை வச்சோம், நாபி நாபியை வைத்தோம், காலை வைத்தோம். பிரம்மத்துக்கு இதெல்லாம் இருக்கா? நாமளாக கற்பித்து மக்களை பிரிச்சோம் பாருங்க. வேத காலத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும், சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த பொய்மைகளும் அன்று இருக்கத்தான் செய்தன. ஆக நல்லதை யாரு படிக்கிறாங்க? படிக்கிறது எல்லாம் சர்வம் மயம், எல்லாம் பிரம்ம மயம்ங்கிறது எங்க நிக்குது? நிக்கல. இந்த பிரிவினை தான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அவனை தொடக்கூடாது, இவங்களோட பேசக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு அந்த பொய்மை தானே நின்றுச்சு இன்னைக்கு. இது வேத காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய்மை. இன்றைக்கு நம்ம அது அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து மகான் ஜைன மதம், மகாவீரர் வந்தார். மகாவீரர் வந்தார். அவருக்கு பின்னால் உடனே என்ன தோன்றியது? ஒரு மதம் தோன்றியது, ஜைன மதம். அப்ப பாதி பேரு அந்த பக்கம் போயிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, ஜைன மதம். அப்புறம் வந்தார் கொஞ்ச நாள் கழிச்சு புத்தர் வந்தார். மிகப்பெரிய ஞானின்னு பார்க்கிறோம். ஆனா அவருக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? புத்த மதம் வந்துருச்சு, இன்னொரு மதம் வந்துருச்சு, மறுபடியும் பிரிவினை தான். அப்புறம் பார்க்கிறோம். அப்புறம் பார்க்கும்போது இந்த பக்கம் என்ன வருது? சங்கரர் வர்றாரு, அத்வைதம்னு சொன்னாரு, அவருக்கு ஃபாலோவர்ஸ். அத்வைதம் இல்ல, விசிஷ்ட அத்வைதம் இன்னொருத்தர், அவர் முன்னாடி போயிடுச்சு ஒரு குரூப். அப்படி மறுபடியும் மறுபடியும் பிரிஞ்சோம். அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நபிகள் வந்தார். நபிகள் மிகப்பெரிய ஞானி. அவருக்கு பிறகு என்னாச்சு? இஸ்லாமிய மதம், ஒரு மதம் தோன்றியது. ஒரு காலகட்டத்தில் ஜீசஸ் வந்தாரு. அவருக்கு பின்னால் என்னாச்சு? இன்னொரு மதம் வந்துச்சு. ஆக எத்தனை மதங்களால இன்னைக்கு நம்ம
அவதப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா மதங்களால். இன்னைக்கு இஸ்ரேல்ல நடக்கிற அனைத்தும், இஸ்ரேலை சுற்றி நடக்கிற அனைத்துக்கும் காரணம் என்ன? 3 வகையான மதங்கள் அங்க இருக்கு. 2 வகையான மதம் இருந்தாலே போராட்டம் முடியல. இமயமலையில வெடிக்குது 2 மதங்கள் இருந்தாலே. ஆனால் அங்க 3 மதங்கள் இருக்கே, என்னைக்கு பொழுது விடியா இங்க? எத்தனை நாளைக்கு தான் அவதிப்படுவது? ஆக நீங்க பார்த்தீங்கன்னா, தைரியமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞானியும் வரும்போது, ஒவ்வொரு மெய்ஞானியும் வரும்போது ஒரு மதம் தோன்றியது, மக்களை பிரித்தது. ஆனால் இவன் இருக்கானே விஞ்ஞானி, இந்த நதி இல்லாத ஓடத்தை பார்க்கிறானே, இல்ல இந்த பிரபஞ்சத்தை தாங்கி இருக்கிற இந்த பெருவெளியை பார்க்காம பிரபஞ்சத்தை மட்டுமே பார்த்தானே இவன் விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் பரவாயில்லை, என்ன பண்ணிட்டான்? பல விஞ்ஞானிகள் வந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு விஞ்ஞானிக்கு பிறகும் ஒவ்வொரு கருவி வந்தது, கேஜெட்ஸ் வந்தது, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது. ஒரு நியூட்டன் நீராவினுடைய சக்தியை கண்டுபிடிச்சான், நீராவி என்ஜின் வந்தது. இன்னொருத்தர் பெட்ரோலை கண்டுபிடிச்சு ஒரு பவர் கண்டுபிடிச்சாரு, பெட்ரோல் என்ஜின் வந்தது. ஒருத்தர் ஆகாய விமானம் கண்டுபிடிச்சான், கப்பலை கண்டுபிடிச்சான். ஆக இங்க விஞ்ஞானிகள், ஒவ்வொரு விஞ்ஞானிக்கு பிறகும் ஒரு கருவி நமக்கு வந்தது, கிடைச்சது. அந்த வகையில நன்மையை செஞ்சுட்டாங்க. ஒரு லேசர் வந்தது. லேசருக்கு எவ்வளவு ஆபரேஷன் யூஸ் பண்றோம் நம்ம. ஆக ஒவ்வொரு விஞ்ஞானிக்கு பிறகும் நமக்கு கிடைத்தது கருவிகள். ஆனால் ஒவ்வொரு மெய்ஞானிக்கு பிறகும் நமக்கு கிடைத்தது மதங்கள். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், விஞ்ஞானிகள் சிறந்தவங்களா மெய்ஞானிகள் சிறந்தவங்களான்னு சொல்லி. இந்த மெய்ஞானிகள் வர 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 அப்படியே மக்கள் பிரிந்து 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 பிரிந்து, அது என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை என்றால், விஞ்ஞானிகள் பல வகையான விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அணுவை ஆராயிற விஞ்ஞானி, அண்டத்தை ஆராயிற விஞ்ஞானி, தாவரங்களை ஆராயிற விஞ்ஞானி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பலவிதமான விஞ்ஞானிகள் இருக்காங்க. ஆனால் விஞ்ஞானிகள் அதை வச்சுட்டு மனிதர்களை பிரிக்கல. விஞ்ஞானிகளால மனிதர்கள் பிரிக்கப்படலை. ஆனால் இந்த மெஞ்ஞானிகளை பார்த்தோம்னா அவங்க ஒரு பெயரை வச்சுக்கிட்டாங்க. பேர் வச்சதோடு நின்றுக்கலாம். அவர்களை வைத்து மனிதர்களை பிரித்தார்கள். மனிதர்களை பிரித்ததற்கு அப்புறமும் கூட ஒருத்தர் அவருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை என்றால் கூட அவர் அழிய வேண்டும் என்று அழிக்கிறார்கள். அதுக்கு உடந்தையாக இருக்கிறதே விஞ்ஞானம். விஞ்ஞானம் தான் அந்த அழிவுக்கு உடந்தையாக இருக்கிறது. அங்குதான் இந்த அக்கிரமம் ஏற்படுகிறது. ஆக மகரிஷி இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கிறாரு. ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல ஒரு போர் இல்லாத நல் உலகம் வேண்டும். ஆக 14 அம்ச திட்டம் மகரிஷி தரும்போது முதல் திட்டமாக அவர் வைத்தது போரில்லா நல் உலகம். அந்த நல் உலகத்துல போரே இருக்காது. போர் இல்லாத ஒரு நல் உலகம் வேண்டும். ஆனால் அது வர வேண்டும் என்றால் முடிவாக வந்து முடிக்கிறார். 14வது அம்சமாக பார்க்கிறார். முதல் அம்சம் அவர் கேட்கிறது போர் இல்லாத நல் உலகம். அந்த உலகம் வர வேண்டும் என்றால் முடிவாக 14ஆம் அம்சத்துல வைக்கிறாரு. என்ன வேண்டும்? பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். இது மகானுடைய சத்திய வாக்கு. பல மதங்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்து, பல கடவுள்கள் என்ற எண்ணிக்கையை ஒழித்து, அந்த பழக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பழக்கத்தை நாம் விட்டுவிட்டு உண்மை ஒன்றுதான் அந்த உண்மை, அந்த உண்மை என்று தேடி அந்த உண்மையை நாம்
உணர்ந்தோமே ஆனால் உணர்வதுதான் அந்த போரில்லா நல் உலகத்தை வர முடியும். இந்த ஒன்றே உண்மை, அந்த உண்மையும் எங்கே இருக்கிறது, அதனுடைய லொகேஷன் என்ன என்பதைத்தான் மகரிஷி அவர்கள் இன்று நமக்கு அந்த உண்மை என்பது என்ன, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிற, எல்லையில்லாது இருக்கிற இந்த பெருவெளி, அது எங்கும் நீக்கமற இருக்கிற இந்த பெருவெளிதான் அந்த சத்தியம். அதுதான் நாமாக மாறியிருக்கிறது என்பதையும் ஒரு சத்தியமாக சொல்லுகிறார். ஆக போரில்லா நல்லுலகம் வேண்டும். அதற்கு வேண்டியது பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் மகரிஷி அவர்கள் அந்த உண்மை ஒன்றை வணங்கிடுதல் என்று சொல்லவில்லை. அங்கதான் அவருடைய கிரேட்னஸ். அந்த உண்மை ஒன்றை வணங்கணும் அப்படின்னு சொல்லல. இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பெருவெளி, அறிவும் ஆற்றலுமான அந்த பெருவெளிதான் தெய்வம் என்று சொல்லுகிற மகரிஷி அவர்கள் அந்த தெய்வத்தை வணங்கணும்னு சொல்லல. அவர் எழுதியிருக்கிற 2000 பாடல்கள், 2000 பாடல் எழுதியிருக்காரு. ஞான களஞ்சியமாக இருக்கிறது. ஞானத்தின் களஞ்சியம் அது. ஒவ்வொரு பாட்டை தொட்டாலும் அங்க ஒரு ஞானம் இருக்கும். அந்த 2000 பாடலிலும் நான் உன்னை வணங்குகிறேன் என்று ஒரு இடத்திலையும் சொல்லியிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு மகான், தெய்வத்தை நமக்கு உணர்த்திய மகான், தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லியிருக்க மாட்டான். எந்த பாடலும் சொல்லல. ஆனால் அதே மகரிஷி தான் ஒரு புத்தகம் எழுதும்போது செயல் விளைவு புத்தகத்தை எழுதினாங்க. அந்த புத்தகத்தை எழுதும்போது முதல் பக்கத்தில் என்னை பெற்றெடுத்தவர்களை வணங்குகிறேன் என்று எழுதினார். ஏழ்மையில் வாசம் செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர். அவரது பெற்றோர் அவர் பார்க்கிற பார்வை பாருங்க. ஏழ்மையில் வாசம் செய்து மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி தவம் செய்து நிறைவாக பெற்றெடுத்து நேர்மையாய் வளர்த்த பெற்றோர் அறவடி தொழுது இவ் அரிய நூல் எழுதுகின்றேன். தொழுதுன்னு அவர் சொன்னது பெற்றோர்களைத்தான். எந்த பாடலிலும் இறைவனை தொழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று அவர் சொன்னதே இல்லை. ஆகவே இந்த இறைவனை பற்றியும் நமக்கு இப்போ ஒரு புதிய பார்வையை மகரிஷி அவர்கள் நமக்கு தருகிறார். இறைவனுக்கும் நமக்கும் உறவு தெரிஞ்சு போச்சு. அந்த இறைவனே தான், பெருவெளியே தான் நானாக இருக்கிறது என்றால், நான் அந்த பெருவெளியினுடைய ஒரு அம்சம் என்ற உணர்வு தான் முக்கியமே தவிர அவனை வணங்குவது முக்கியமே. அந்த உணர்வு வேண்டும். அந்த உணர்வில் எனது செயல் அமைய. என்றைக்கு நான் அந்த பெருவெளியினுடைய ஒரு பகுதி, அதுவேதான் நான் என்று என்றைக்கு நான் உணர்கிறேனோ, அந்த உணர்ந்ததுக்கு பிறகு நான் ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுவும் பெருவெளியின் அம்சம்தான் என்று, நான் வேறு அல்ல, அந்த மரம் வேறு அல்ல என்ற ஒரு நிலைக்கு நான் வருவேன். அந்த நிலைக்கு வருவதற்கு எனக்கு வேண்டியது பெருவெளி, எந்த பெருவெளி நானாக இருக்கிறதோ அதே பெருவெளிதான் நான் பார்க்கிற அனைத்துமாகவும் இருக்கிறது என்ற எண்ணம் தான் முக்கியமே தவிர, அதை வணங்கிவிட்டு
இந்த எண்ணத்தில் செயல்படவில்லை என்றால் அதனால் பாவமே இல்லை. ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லுகிறேன். எத்தனை முறை நாம் பகவத்கீதையை பற்றிய தத்துவ உரையாடல்களை கேட்டிருப்போம், படித்திருப்போம். அங்கே தெய்வமாக வருகிற கண்ணன், தெய்வமாக நாம் பார்க்கிறோமே, அந்த கண்ணன் கூறுவது என்ன? அனைத்தும் நானே, அனைத்தும் நானே, மண்ணானதும் நானே, மலர்களானதும் நானே, மண்ணுலகில் அனைத்தும் நானே என்று அவன் சொன்ன அந்த பொருளை, அந்த வாக்கியத்தை எத்தனை முறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த எண்ணமும் நமக்குள்ளாக செல்லவில்லை, நமது செயலும் அதன் மீது அமையவில்லை. உரையாடலை கேட்டோம், நல்லா சொல்றாரு, உரை நல்லா சொல்றான்னு சொன்னோம். ஆனால் நமக்குள்ளாக அது இறங்கவில்லை, நமக்குள்ள அது இறங்கல. மண்ணுலகில் வாழ்கிற உயிர்கள் அனைத்தும் நானே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னானே, அப்ப ஆட்டுக்குட்டியும் நான் தானே, ஆட்டுக்குட்டியும் அவன் தானே. அந்த ஆட்டுக்குட்டியை நாம் அறுக்கலாமா? ஒன்று நாம் கீதையை நம்பினால் ஆட்டுக்குட்டியை அறுக்க மாட்டோம். அவர் என்ன சொல்றதுன்னு கீதையை நம்பாதவர்கள் தான் கீதைக்கு புறம்பாக போகிற போதுதான் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியை போய் அறுக்கிறோம். நம்ம நாட்டுல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, எத்தனை யுகங்கள் ஆயிடுச்சு. மண்ணில் வாழ்கிற உயிர்கள் அனைத்தும் நானே அப்படின்னா நம்ம பார்க்கிற ஆட்டுக்குட்டியும் அதுதானே, கிருஷ்ணன் தானே இருக்கிறான். கிருஷ்ணனே ஆன ஆட்டுக்குட்டிய நான் எப்படி அறுக்கிறது? அந்த உணர்வு, அந்த உணர்வின் மீது நமது செயல் அமைவதுதான் முக்கியம். போய் 2 கையை கூப்பி வணங்கி அவர் கொடுத்த தேங்காயை எடுத்துட்டு போய் உடைச்சு வருவது முக்கியம் அல்ல. எனது செயலில் அந்த எண்ணம் இருக்கிறது. அதைத்தான் வள்ளல் பெருமானார் போன்ற ஒரு ஞானிகளுக்கு அந்த உணர்வுகள் தான் அவர்களுடைய செயலே. ஒரு பசியால் வாடுகிற ஒரு ஜீவனை பார்க்கும்போது எந்த தெய்வம் நானாக மாறியதோ அதே தெய்வம்தான் அவராகவும் மாறியிருக்கிறது என்றால் அந்த பசியால் வாடுவது யார்? அந்த ஜீவன் தானே, அந்த தெய்வம் தானே என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த உணர்வினால் அந்த செயல் அவர்களுக்கு ஏற்பட்டது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன் என்று வள்ளலார் அருளினார். வாடிய பயிர் வேறு, நான் வேறு அல்ல. எந்த ஒன்று நானாகியதோ அதுவேதான் வாடிய பயிராகவும் ஆகியது என்ற உணர்வு அவள் மேலோங்கி அந்த உணர்வில் வருகிற பாடல் தான். ஆக இறைவனை வணங்குவது முக்கியமல்ல, அந்த இறைவனே அனைத்துமாக இருப்பதால் எல்லா உயிர்களிடத்தும் நான் அன்புடையவனாக இருப்பேன் என்று நினைத்து எந்த உயிருக்கு எது வேண்டினாலும் அதை கொடுப்பதற்கு நான் உதவியாக இருப்பேன் என்று எவனொருவன் அவனது செயலில் இறங்குகிறானோ, அவனது செயலில் இந்த கருத்தை அமைக்கிறானோ அவன்தான் உண்மையாக இறை வழிபாடு செய்கிறான். ஒரு 500 ரூபாயை விட்டறிஞ்சிட்டு அதிகாலையில் போய் 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே கோழியும் அடியும் அடிச்சு பிரியாணி சாப்பிட்டா நான் எங்கே போனேன், நான் என்னத்தை கற்றுக்கிட்டேன், நான் என்ன செய்கிறேன்? இன்றைக்கு 90% ஆஃப் த பீப்புள் இப்படித்தான் இருக்காங்க. அப்போ உலகத்தில் எப்படி அமைதி வரும்? ஆக தெய்வத்தினுடைய தன்மை நம்மில் மேலோங்க வேண்டும். தெய்வத்தினுடைய தன்மை நம்மள மேல் அமரும். தெய்வம் அனைத்துமாக மாறி
நமக்கு அனைத்தையும் கொடுத்தது. உணவை உற்பத்தி செய்த பிறகுதான் அந்த தெய்வம் என்னை படைத்தது என்று பார்க்கிற போது அந்த தெய்வம் அனைத்தையும் எனக்கு கொடுத்தது. என்னை உருவாக்கியதோடு அல்லாமல் நான் வளர்வதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் வைத்தது. பிறருக்காக வாழ்கிறது. தெய்வத்துக்காக ஒண்ணு வேண்டியதில்லை, எனக்காக அது அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறதே. அந்த பிறருக்காக வாழ்கிற அந்த பக்குவம் இருக்கிறதே, அதுதான் இறை வழிபாடு. ஆக மகரிஷி அவர்கள் அதைத்தான் செயல் விளைவு தத்துவமாக வைத்தார்கள். செயலிலே நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின் அடிப்படையாக இருப்பது இறை உணர்வு. நான் எதை மதிக்கின்றேனோ அந்த ஒன்றுதான் நானாகவும் ஆகியிருக்கிறது. எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா பூவாகவும் ஆகியிருக்கிறது என்று உணர்ந்ததற்கு பிறகு அந்த ரோஜா பூ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வராது. அந்த உணர்வு என்னில் மேலோங்கினால் அங்கே மனசு வராது. அதுதான் தாய்மானவர் ஒரு காலகட்டத்தில் பொதுவாக தாய்மானவர் அதிகாலையில் எழுந்து மலர்களை கொய்து மாலையாக்கி இறைவனுக்கு சாத்துவார். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஞானோதயம். அப்படி அந்த செடிக்கு பக்கத்துல போறார், அந்த மலரை அப்படி எடுக்கணும். அப்போ அவருக்குள்ள உதிக்குது, ஆகா, நான் எந்த தெய்வத்திற்கு மாலையிட போகின்றனோ அந்த தெய்வம் தானே இதுவாகவும் ஆகியிருக்கிறது. பார்க்கின்ற மலர் ஊடும் நீ இருத்தி அல்லால் மலர் பறிக்க நன்னினே. அந்த உணர்வு வந்துருச்சு அவர். பார்க்கின்ற மலர் ஊடும் நீ இருத்தி அல்லால் மலர் பறிக்க நன்னினேன் என்று சொல்லி இன்று முதல் உனக்கு மாலை இல்லை என்று மாலை கட்டுவதே அன்றோடு முக்கியம். ஆக அன்பர்களே, இறைவனை வணங்குவது முக்கியமல்ல, இறைவனது தன்மை நம்மில் மேலோங்க, இறை தன்மை மேலோங்க வேண்டும், இறை உணர்வு வேண்டும், எண்ணத்தில் இறை உணர்வு வேண்டும், செய்கையில் அந்த இறை தன்மை வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடி பசியால் இளைத்தே. ஒருத்தருக்கு பசியால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும். ஒரு இரவு நேரம் வயதானவர் பசி, வீடெல்லாம் போய் பிச்சை கேட்கிறார். வீடுதோறும் இறந்தும் யாரும் போடல, பசி தீரல. பசியால் இளைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியறாது அப்படியே தூங்கிட்டார். பசியறாது அயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தே. இந்த பதைப்பு நமக்கு வருமே ஆனால் நாம் உண்மையான இறை வழிபடுகிறோம். அதுதான் இறை வழிபாடு. ஆக இறை வழிபாடு என்பது எங்கோ சென்று ஒரு கட்டடத்துக்குள் போய், இன்னும் சொல்ல போனால் கட்டடத்துக்குள்ள அவன் இல்லை, அவனுக்குள்ளதான் கட்டடம் இருக்கு. ஒரு ஒரு கட்டடத்தை பார்த்த உடனேயே என்ன சொல்றாங்க, இதுக்குள்ள இறைவன் அவனை முண்டியடிச்சு பார்த்துடணும் அப்படின்னு அவரை தள்ளி இவரை மிதிச்சு அவரை மிதிச்சு மேல போய்கிட்டு இருக்கேன், பாக்குறேனே, அங்கேயா அவன் இருக்கான்? கட்டடத்துக்குள்ள அவன் இல்லை, அவனுக்குள்ளதான் கட்டடம் இருக்கு என்ற உணர்வு மேலோங்கி எப்போதாவது நாம் இறைவனை வணங்குகிற போது கூட எப்போதாவது முண்டெடுத்து வருகிற இன்னொருவருக்கு வழி விட்டு வணங்கியிருக்கிறோமா? அவரை கீழே தள்ளி இவரை கீழே தள்ளி என்ன சுயம், செல்ஃபிஷ் டு த கோர்னு சொல்லுவாங்களே, உடல் முழுதும் செல்ஃபிஷ்னஸ். நான் தான் போய் பார்க்கணும், பக்கத்துல போய் பார்க்கணும். இவர் அடிச்சாலும் சரி, இவர் துன்புறுத்தினாலும் சரி, இவர் கீழே விழுந்தாலும் சரி, கவலைப்படலை. ஆனா வெளியே வந்து சொல்லுவாங்க அனைத்து நீயேம்பாங்க. அந்த கீழே விழுந்த ஒரு நீயே தானே, கீழே விழுந்த ஒரு அவர் தானே. ஆக நமக்கு இன்று மெய்ஞானிகளானாலும் சரி, விஞ்ஞானிகளானாலும் சரி, அவர்களிடம் நாம் காண்கிற
மிகப்பெரிய குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த இரண்டையும் சரி செய்யும் போதுதான் மெய்ஞானிகள் நாம் வைத்த பெயர் முக்கியம் அல்ல, ஒன்றே ஒன்றுதான் என்று அனைவரும் அந்த ஒன்றை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இருக்கிறதே, அந்த காலத்தினுடைய முன்னோடியாகத்தான் மகரிஷி திகழ்கிறார். ஆக மகரிஷி அந்த தெய்வம் என்பதற்கு அறிவும் ஆற்றலுமான ஒரு ஊடகம், எல்லையற்றதொரு ஊடகம். அந்த ஊடகம் என்பது அதுவே பிரபஞ்சமாகி நாம இருக்கிறது என்ற அந்த உணர்வில் நாம் வாழ வேண்டும். அந்த இறை உணர்வு வேண்டும். அதனால்தான் மகரிஷி 14 அம்சத்திற்கு அப்புறமாக நம்மை 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துற போது கூட இறைவனை வணங்க வேண்டும் சொல்லல, இறை உணர்வு வேண்டும். இறை உணர்வு அதில் மேல் எழுந்த அறநெறி, என்னை போல்தான் மற்றவர்களும் என்ற அறநெறி. அந்த அறநெறியின் மீதுதான் வள்ளல் பெருமானார் அவருடைய அந்த காலகட்டத்தில் அந்த வளாகத்தை அமைத்த போது இறைவனை வணங்குவதற்கு அவர் முக்கியத்துவம் தரவில்லை. பசித்தவருக்கு உணவு தருவதையே அவர்கள் முக்கியமாக கருதினார்கள். ஆகவே அவர் சென்றடைந்ததும், தனியாக சென்றடைந்ததும் அவர் ஆரம்பித்தது தர்மசாலை. பிறகுதான் சத்திய ஞான சபையை ஆரம்பித்தார். அது சத்தியத்தை உணரக்கூடிய ஒரு சபை. அந்த சத்திய ஞான சபை அவருடைய அந்த முதிர்ந்த ஞானத்தில் அவர் அதுக்கு ஒரு கோயில் கூட பேர் வைக்கல. சத்திய ஞான சபை, ஞானத்தால் பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய சத்தியத்தை உணரக்கூடிய இடம் என்று சொல்லி, ஆக மகரிஷினுடைய வள்ளி நிற்கிற நாம் இறை உணர்வு பெறுவோம். அந்த இறை உணர்வில் நமது செயல் அமைய. ஆக நமது செயல் தனக்காக மட்டும் இல்லாமல் பிறருக்காகவும் வாழ்கிற ஒரு செயலாக அமைய வேண்டும். அதுல கூட மகரிஷி இன்னும் ஒருபடி மேலே போய், நீங்க செய்கிற செயல் பிறருக்காக மட்டுமல்ல, அது உங்களுக்கும் நன்மை செய்யணும் என்று அதை தன்னையும் சேர்த்து எது பாவம் எது புண்ணியம் என்பதை இரண்டாக பிரித்தார். நீ செய்கிற செயல் தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு விளைவிக்குமானால் பாவம், அல்லது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலாலோ உள்ளத்தாலோ பிறருக்கு நன்மை விளையுமானால் அது புண்ணியம் என்று சொல்லி பாவ புண்ணியத்தையும் அவர்கள் ஒரு வரையறுக்கு கொண்டு வந்து அதன்படி நமது வாழ்க்கையை அமைப்போம் என்று சொல்லி அதற்கும் விளக்கமாக அவர் கொண்டு வந்ததுதான் 2 ஒழுக்க பண்பாடு. அவர் தந்த 2 ஒழுக்க பண்பாடு தான் உண்மையான இறை வழிபாடு. இன்று இறை வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது என்றால் அவர் கொடுத்த அந்த 2 ஒழுக்க பண்பாடு தான். எந்த இடத்திலும் அதை நாம் பின்பற்றுவோம், எப்போதும் பின்பற்றுவோம் என்று சொல்லும்போது நாம் எப்போதும் இறைவழி நிற்கிறோம், எந்த இடத்திலும் நாம் இறைவழி நிற்கிறோம் என்று சொல்லி இந்த சிந்தனைகளை, இந்த குறைபாடுகளை, மெஞ்ஞானத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளையும் விஞ்ஞானத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளையும் நாம் எவ்வாறு போக்குகிறோம், எவ்வாறு போக்குவது என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் அடுத்த உரையில் வருவோம் என்று சொல்லி, இந்த ஒன்றை தேர்ந்தெடுவோம் என்று சொல்லியிருக்கிறாரே மகரிஷி, ஒன்றை தேர்ந்தெடுவோம். பல மதங்கள், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். அந்த உண்மை ஒன்றை தேர்ந்திடாத வரைக்கும் உலகத்தில் அமைதி வரும். அந்த உண்மையை தேடாத வரைக்கும், அந்த உண்மையை உணராத வரைக்கும் இந்த உலகத்தில் அமைதி என்பது மேற்கில் தோன்றுகிற உதயமாகத்தான் இருக்கும்.
மேற்கே என்றைக்கு உதயமாகும், சூரியன் உதயமாகும், அப்படித்தான் இருக்கும் நமது உலக அமைதி. உலக அமைதிக்கு முதலாவதான வித்து எங்கு என்றால், முதலாவதான வித்து பல மதங்களுடைய அரசாட்சி அழிய வேண்டும், பல கடவுள்கள் என்ற எண்ணம் போக வேண்டும். இந்த இரண்டில் தான் நமது உலக அமைதியினுடைய அச்சாரமே இருக்கிறது. அதைத்தான் பாரதியார் சொன்னார், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். அது வேறு தெய்வம், இது வேறு தெய்வம், இது துரியான தெய்வம், கடன் வாங்கினா கடன் வர்றதுக்கு ஒரு தெய்வம், மற்றவங்களை போய் அழிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு தெய்வம், கடன் கொடுத்தா ஒரு தெய்வம், கடன் வாங்கினா ஒரு தெய்வம். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருள் ஆனது தெய்வம். அதை மட்டும் நம்ம விட்டுவிடாமல் வேதாத்திரியத்தில் அந்த ஒன்றை ஓங்கி ஒலித்துக் கொண்டே, அந்த ஒலி நாம் எழுப்புகிற ஒலி உலகமெல்லாம் சென்றடையட்டும். தெய்வம் ஒன்றே. நீங்கள் நினைப்பது மாதிரி வெவ்வேறு பெயர்களும் வெவ்வேறு தெய்வம் அல்ல. ஆத்தி சூடி இளம் பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண்மேனியா பார் கடற்மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல பல மதத்தினர் உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. பாரதியார் அதன் நிலை கண்டார் அல்லல் அகற்றினார். என்றைக்கு அதனுடைய நிலைக்கு நாம் இருக்கிறோமோ அல்லல் அகற்றினார். அதன் நிலை கண்டு அமர வாழ்வு எய்துவோம். அப்போதுதான் நமக்கு அந்த அமர வாழ்வு எய்தும் கிட்டும் என்று சொன்ன அந்த பாரதியின் வழி நின்று இறை உணர்வு பெறுவோம். சக மனிதர்களுக்காக நாம் செய்கிற அந்த 2 ஒழுக்க பண்பாடுதான் இறை வழிபாடு என்பதையும் உணர்வோம் என்று சொல்லி, மீண்டும் நாம் ஒரு நாள் இந்த தொடரை தொடர்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப ஒரு தெளிவான உரை ஐயா. பிரபஞ்ச விஞ்ஞான மெய்ஞான ரகசியத்துல விஞ்ஞானிகள் கல்லுல இருந்து பிரபஞ்சத்துக்கு மேல போறாங்க. ஆனா மெய்ஞானிகள் எங்க முதல்ல ஒண்ணு தோணுச்சோ அதுல இருந்துதான் அடுத்தடுத்து உருமாறுதுன்னு அந்த முதல் ஆதியை பிடிச்சாங்க. அதான் மெய்ஞானிகள் அப்படிங்கிறதும். இந்த கதை ஒண்ணு சிறப்பா சொன்னீங்க ஐயா. அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஆனா நீ என்ன கோயில்ல பூட்டி வைக்கிற, அப்புறம் நீனே என்ன தூங்க வைக்கிற, நீனே இந்த மக்கள்கிட்ட காசு வாங்குற, நீ என்ன பாடுபடுத்திட்டப்பா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை உண்மையிலே ரொம்ப அவராவது ஒரே வார்த்தையில கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நீ எவ்வளவு கடவுள் இருக்காருன்ட்டு அவ்வளவு பாவத்தை செய்யறியே, என் பேரை சொல்லி மக்கள்கிட்ட வேற கொள்ளையடிக்கிற, அப்போ உனக்கு கண்டிப்பா நரகம்தான் அப்படின்னது ஆழமான ஒரு கருத்துங்க ஐயா. அப்புறம் கிருஷ்ணர் தான் எல்லாம் இருக்கிறாரு அப்படிங்கும்போது எப்படி நம்ம அந்த ஆடை வெட்ட முடியும்? மனசு எப்படி வரும்? அதுவும் இறைவனாகத்தானே இருக்கிறாரு அப்படிங்கிறதுல இப்ப 90% மக்கள் அந்த அசைவ உணவு பிரியராவே இருக்கிறாங்க. இது கண்டிப்பா இது மாறணும், அவங்களுக்குள்ள அந்த இது வரணும் அப்படிங்கிறதும். அருத்தந்தையோட அந்த போரில்லா நல்லுலகத்துக்கு அடுத்து கடைசி பாயிண்ட் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். அது உண்மைதான் தேர்ந்தெடணும்னு சொல்லி அவர் யாரை மட்டும் வணங்குறாருன்னா அவங்களோட அம்மா அப்பாவை மட்டும்தான். அந்த 2000 கவிகள்லையுமே வணங்குறதுன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பாவை மட்டும்தான் அப்படிங்கிறதும். அருத்தந்தையோட அந்த 2 ஒழுக்க பண்பாடை நம்ம ஆழமா புரிந்தாலே போதும். அதுல அருத்தந்தை தான் சிறப்பா தனக்கோ பிறருக்கோ, என்ன நான் ஒண்ணு அதிகமா சாப்பிட்டாலும் எனக்கு தான் கேடு, நான் ஒருத்தரை துன்பப்படுத்தினாலும் என் பதிவு என் கருமயத்துல பதிந்து என் ஆன்மாக்குள்ள பதிஞ்சுதான் அவங்களுக்கு போகுதுங்கிறத அருத்தந்தைய மாதிரி ஒரு சாமியத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு சிறப்பான கருத்து, ஆழ்ந்த ஒரு விளக்கம். நம்ம இன்னமும் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரணும். நான் செய்யற ஒரு செயல்லையும் உண்மை இருக்கணும், யாரையும் நான் துன்பப்படுத்தக்கூடாதுங்கிறதுல மட்டும் வைத்து அந்த ஆழமான ஒரு கருத்தை கொடுத்த ஐயா அவங்கள நம்ம எல்லாருமே வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். அருத்தந்தையோட அந்த 2 ஒழுக்க பண்பாடை தான் நம்ம ஆழமா பதியணும் அப்படிங்கிறதும் தொடர்ந்து ஐயா இந்த இதை நம்மளுக்கு ஆழமா கொடுக்க இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். எல்லார் துரியத்துக்கு வந்துடலாம்.
பிரபஞ்சம் விஞ்ஞான மெய்ஞான ரகசியம் பார்ட் 3. அது மிக சிறப்பாக கொடுத்த ஐயா அவர்கள் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட இது சம்பந்தமா என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாருக்குமே பதில், அவங்க ஐயா கொடுக்குற பதில் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாழ்க வளமுடன். பிரேக்காமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. சங்கர் கேரளா அவங்கள அன்மியூட் பண்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான சிந்தனையா, நிறைய விளக்கம் கிடைச்சது. நல்லது நல்லது. அதுல மெய்ஞானிகள்னால மதங்கள் உருவாச்சுன்னு நிறைய இதா கிடைச்சது. என்னோட கேள்வினையா, மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெய்ஞானம் தொடங்கிச்சான்னு என்னோட கேள்வி. அப்படி இருக்கும்போது அந்த மெய்ஞானத்துக்குள்ளாரே விஞ்ஞானம் இருந்திருக்கு. ஆனா அது ஒரு காலகட்டத்துல தான் விஞ்ஞானம் சொல்லி ஒரு பேரோட வந்திருக்கு இல்லைங்களா? அது என்னோட கேள்வி. மெய்ஞானம் சொன்னதான் ஆதி காலத்துல முதல்ல அதான் வந்து கரெக்ட். அதுக்குள்ளாரே விஞ்ஞானம் அடங்கி இருக்குன்னு என்னோட சந்தேகம். அதுக்குள்ள விஞ்ஞானம் அடங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ள நியூட்டனுடைய ஃபார்முலா அதுக்குள்ள இல்லையே. விஞ்ஞானத்துல நியூட்டனுடைய ஃபார்முலா இல்லையே. அன்னைக்கு அது சொல்ல தெரியாம வந்து கண்டுபிடிச்சாரு. அது சொல்ல தெரியாம, அந்த விளக்கம் கொடுக்க தெரியாம இருந்த காலகட்டம் போய் விளக்கம் கொடுக்க போதானே அந்த விஞ்ஞானம்ங்கிறது ஒண்ணு வந்தது. அதான் விளக்கத்துக்கு பிறகுதானே விஞ்ஞானியே வர்றாங்க. அதுக்கப்புறம் மெய்ஞானம். அதுக்கு முன்னாடி மெய்ஞானம் தான். அந்த சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லலாம், அந்த காலத்திலேயே 1000-5000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க நாட்டுல விமானம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனா விமானத்தை நம்ம கண்டுபிடிக்கலையே. நம்ம நாட்டுல இருந்திருக்குன்னு சொன்னா. எல்லாமே மெய்ஞானத்துல வந்ததுதான். ஆனா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை பெருக்கி அதை டெவலப்மெண்ட் பண்ணி அதை பாமர மக்கள் கொண்டு வந்தாங்களே, அந்த விஞ்ஞானிகள் தான். அவங்க பேர் தான் விஞ்ஞானிகள். சரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க. அதாவது மகர்ஷி ஒரு இதுல சொல்லுவாரு, ட்ரெயின்ல நான் முதல் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறீங்க. நம்மள எல்லாருமே ஒரே மாதிரி பாக்குற ஒரு இதா இருந்தது. அந்த அந்த விளக்கம், அதாவது இறைநிலைங்கிற விளக்கம் தொட்டு மனிதன் வரைக்கும் இருக்கிற எல்லா புல் இதுவும் கொடுத்துட்டாரு. மனிதன் எங்க இருந்து வந்தா எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லா இதுவுமே டச் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த ஆன்மீகத்துல கூட இப்போ அந்த வித்தியாசப்படுதோன்னு எனக்கு நம்ம இதுல இல்லைங்க, மொத்தத்துல ஆன்மீகத்துல அப்படி வித்தியாசம் குரு சிஷ்யங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்குங்கிறத என்னோட சந்தேகம். சரியானு மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஒவ்வொரு குருவுக்கும் பணம் கொடுத்தா போதும். என் கூட ட்ரெயின்ல வாங்க, 5 லட்சம் கொடுங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ட்ரெயின்ல போறதுக்குன்னு. அப்படி குருமார்களும் இருக்காங்க. ஒண்ணுமே வேணாம் ஐயா, நான் சொன்னதை செய்ய, நல்லதை செய்யா அப்படின்னு சொல்ற குருமார்களும் இருக்காங்க. நீங்க தான் டிசைட் பண்ணணும் எந்த குரு பக்கத்துல போறதுன்னு. உண்மை கொடுத்த குருதான் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது. அவ்வளவுதான், நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ஏகப்பட்ட குரு ஏகப்பட்ட லெவல்ல இருக்காங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றியா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயஸ்ரீ அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான, ரொம்ப அருமையான விளக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப மெய்ஞானிகள் பத்தி சொன்னீங்கோ. அதுல வந்து இப்ப வந்து மெய்ஞானிகள் வந்து எஜுர்வேதத்துல வந்து இந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி, இதெல்லாம் வந்து இந்த குறிப்பெல்லாம் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு மெய்ஞானிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது, நான் இதனால பின்வரும் சந்ததியினர் வந்து இந்த மாதிரி பாகுபாடுகள் வரும்ன்றது அவங்களுக்கு மெய்ஞானத்தால தெரியலையா?
ரைட் 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 ரைட். நல்லது. மெஞ்ஞானிகள் வந்து நீங்க கேட்கிற கேள்வி ரைட் தான். மெஞ்ஞானிகள் வந்து அவங்களுக்கு தோன்றுன ஒரு கருத்தை அவர்கள் பேசின ஒரு பாஷையில பேர் வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆ, அதுக்கு ஆ. அப்புறம் வந்தவங்க தானே எடுத்துக்கிட்டு நான் தான் தலைவன், என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு மதம் உருவாக்குனது அதுக்கு அப்புறமா வந்தது. அவங்க இது சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க. ஆ அவங்களுக்கு இது தெரியாதா? இந்த மாரி வரும் சந்ததியினர் இந்த மாரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு குறிப்பு எதுவும் இல்ல அவங்க முக்காலமும் அறிந்தவர்கள் இல்லையா? ஆமா. பின்னால இந்த மாரி சந்ததியினர்லாம் இந்த மாரி இதனால சண்டை பூசல்கள்லாம் வரும். அவங்களுக்கு தெரியும் பிரம்மம்ன்றது ஒண்ணுதான்னுண்டு. அவங்களுக்கு எல்லா வந்துமா துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டா எல்லாம் ஒண்ணுதான் சொல்லறாங்க. தெரியும். கோபம் ஆ இருந்தாலும் அ- ஏன் இந்த ஆ அவங்களுக்கு ஏன் அவங்க அது தெரியலன்னு அது. அவங்களுக்கு அது வந்துமா ஆ அவங்களுக்கு வந்து தான் உணர்ந்த சத்தியத்தை சொல்லணும். அவ்வளவுதான் அவங்களுடைய லெவல், அவங்களுடைய ஞானம். ஒரு உணர்ந்த சத்தியத்தை சமுதாயத்துக்கு சொல்லிடலாம் அப்படின்னு அவங்களுடைய ஒரு 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 உயர்ந்த கருத்து. அதுல தான் நம்ம அதை மாத்துறோமா, பயன்படுத்துறோமா, அதுல இருந்து நம்ம பணத்தை பெருக்கிறோமாங்கிறது வந்து மனிதர்களுடைய ஒரு இது. அவ்வளவுதான். அதனால அது அவங்கள குறை சொல்ல வேண்டியதில்லை. அவங்க உணரல, முக்காலும் உணர்ந்தவங்க ஏன் சொல்லல? அவங்க லெவலுக்கு நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லிட்டாங்க. நல்லதுதான். அவங்க அதை காசு பண்ணல. ரொம்ப சிறப்பு. பின்னாடி வந்தவங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுதான் நம்ம பாயிண்டே அதானே. பின்னாடி வந்தவங்க பண்ற வேலை தானே எல்லாம். இதற்கு தீர்வு தான் என்னங்க? தீர்வு மறுபடியும் நம்ம உணரத்தான் வேண்டும். நல்லா உணர்ந்து இந்த மாதிரி மாறினது தப்புங்க நமக்கு வந்து அவங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வரணும். வரும். அந்த 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 இது